ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம மெயினான வேல்யூ தான் பார்க்க போகிறோம். டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன, டிஸ்ப்ளே இன்லைன்னா என்ன, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்னா என்ன. ஸோ இப்போ பேசிக்காக பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் எலிமெண்ட்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிளாக் எலிமெண்ட் தான். div, p-tag, h1, ul இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இது எல்லாமே பிளாக் எலிமெண்ட் தான். ஏன் இது பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதோ அதை போட்டு பார்த்துருவோம். பாருங்கள், நான் டிவ்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இது பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ அதனால் அப்போ தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த கான்செப்டை. ஓகே, நான் இங்கே ஸ்டைல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு டிவ் பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ சேவ் பண்ணுறேன். ஓகே, டெக்ஸ்ட்டு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேஜில் எல்லா டெக்ஸ்ட்டும் எனக்கு ஒயிட் கலரில் வேணும். அதனால் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் வித் டிஸ்பிளே பிளாக் ஸ்டார்ட் ஆன் ஏ நியூ லைன். ஓகேவா? வித்து ஃபுல்லாக எடுத்துக்கும், 100% எடுத்துக்கும். ஐ மீன் பிளாக் எலிமெண்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் நீங்கள் எது டிவ், p-tag எது போட்டாலுமே அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் என்ன போட்டாலுமே அப்படி தான் வரும். H1 போட்டாலும் அப்படி தான் வரும், ul போட்டாலும் அப்படி தான் வரும், H6 போட்டாலும் அப்படி, H சீரியஸ் எது போட்டாலுமே அப்படி தான் வரும். ஓகேங்களா? இதுதான் பிளாக் எலிமெண்ட். பிளாக் எலிமெண்ட்னால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இட் வில் டேக் ஃபுல் வித். ஓகேவா? அப் டு ஃபுல் வித். ஸோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபுல் வித்து எடுத்துக்கும், அது எங்கே இருந்தாலும் சரி. இதுதான் பிளாக் எலிமெண்ட். ஓகேவா? இன்லைன் எலிமெண்ட் என்ன அப்படின்னா எவ்வளோ கான்டென்ட் இருக்கோ அது வரைக்கும் தான் அது வித்து எடுத்துக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்பேன் எடுத்துக்கிறேன். ஸ்பேன் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஓகே ஓகே ஏன் இது டெக்ஸ்ட்டு வரல அப்படின்னா, நம்ம எல்லா கலரும் ஒயிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால தான் வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் டிவ் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் கம்பேர் பண்ணுற பர்பஸ்க்கு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்பேனும் எனக்கு என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் சேம் பிளாக்கே கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, இங்கே பாருங்களேன், டிவ் ஃபுல்லாக எடுத்துக்குது. ஓகே, ஸ்பேன் ஃபுல்லாக எடுத்துக்கல. இந்த வியூ போட்டு ஃபுல்லாக எடுத்துக்கல. இங்கே பாருங்கள், இதுதான் இன்லைன் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி மார்ஜின் டாப் கூட எடுத்துக்காது. ஓகேவா? இங்கே பாருங்கள், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், அதே மாதிரி பேடிங் டாப், பேடிங் பாட்டம். ஓகேவா? இந்த எக்ஸ் விட்டம் பிஎக்ஸ். ஓகேவா? இது எதுவுமே இது எடுத்துக்காது. ஸோ எடுத்துக்காதுன்னு எப்படி சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிலாம், இந்த வேல்யூலாம் இங்கே ஒர்க் ஆகவே ஆகாது இன்லைன் எலிமெண்ட்டுக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே கிளாஷ் ஆகுது பாருங்கள். ஒரு எலிமெண்ட், இந்த டிவ் எலிமெண்ட் போய் மேலே இது ஓவர்லேப் ஆகுது பாருங்கள். இப்படி ஆகக்கூடாது ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ இப்படி ஆகாமல் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக மாற்றலாம். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு. இல்லை அப்படின்னா இதை டிஸ்பிளேவாக மாற்றலாம். ஓகேவா? டிஸ்பிளே இன்லைனில் இதுதான் பிஹேவியர். இப்போ நம்ம டிஸ்பிளே இன்லைனில் என்ன பார்த்தோம்? 2 விஷயம். ஒன்று, டிஸ்பிளே இன்லைன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ வித்து இருக்கோ அவ்வளோதான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஒன்று இந்த விஷயங்கள்லாம் இது எடுத்துக்காது. மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், பேடிங் டாப், பேடிங் பாட்டம். ஓகே, மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இன்லைன் பிளாக். இன்லைன் பிளாக்னால் என்னென்னா, காம்பினேஷன் ஃபார் போத் பிளாக்கும் இன்லைனும். என்னென்னா, இப்போ நான் இன்லைன் பிளாக்குக்கு இன்புட், பட்டன், செலக்ட்னு 3 இருக்குது. இப்போ நம்ம பட்டனை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பட்டன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்லைனும், ஓகே இங்கே பாருங்கள், இன்லைனும் இந்த ஸ்பேன் இன்லைன் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பேனும் இந்த இன்லைன் பிளாக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்குது பாருங்கள் வித்து.
ஆனால் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இப்போ நம்ம இங்கே பேடிங் அதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அங்கே எடுத்துக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து பேடிங் டாப்லாம் அங்கே மேலே கொடுத்தோம் இல்லையா இன்லைனுக்கு, அது எடுத்துக்கல. இங்கே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் பேடிங் டாப் கொடுத்தா எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பேடிங் பாட்டம் கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஓகே, 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து மார்ஜின் பாட்டம் கொடுத்தாலும் எடுத்துக்கும். அதே மாதிரி மார்ஜின் டாப் கொடுத்தாலும் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இன்லைன்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வித்து தான் எடுத்துக்குன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே பாருங்கள், ஸ்பேனுக்கு பக்கத்தில் பட்டன் போட்டோடனே அது பக்கத்துலேயே வருது பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து இந்த ஸ்பேன் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு இங்கே ஃபுல் வித் வேணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டிவ்வாக மாற்றலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் இது ப்ரௌசரில் மாற்றுறேன், இது ரிஃப்ரெஷ் பண்ணால் இது போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணால் கோடில் மாற்றி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், ஸோ டிவ்வாக மாற்றலாம். அப்படி இல்லை எனக்கு நான் ஸ்பேன் டேக் தான் எனக்கு இருக்கணும், ஆனால் எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இங்கே வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் போய் டிஸ்பிளே பிளாக்னு மாற்றிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி மாறிடும். இங்கே பாருங்கள். கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஐ வில் see you in the next one. If you have any doubt கமெண்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.